அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி. அது சரவணன் சார்பாக இந்த நன்றியை சொல்லிக்கிறேன். கரிஷ்மாவோட அப்பா தான் சரவணன். அவர் நண்பர், அவர் டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர் எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்காரு. நன்றி ஊடக நண்பர்களுக்கு. அப்புறம் கரிஷ்மா, அது நான் குழந்தையா இருந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ பிரமிப்பாக இருக்குது. ஒரு டைரக்டராக நிற்கிறாங்க. நம்மலாம் காலேஜ் படிக்கும்போது கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போயிருக்கோம், அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். இவங்க காலேஜ் போய்ட்டு கட் அடிச்சுட்டு ஒரு படத்தையே பண்ணியிருக்காங்க. அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக இவர் சொல்லிட்டார், ராம் நிஷாந்த் டைலாக் நான் வச்சுருந்தேன். அந்த டைலாக்கை அவர் பேசிட்டார். கண்களுக்கு பொய் சொல்ல வராது என்பது இப்போ தெரியாது அப்படின்ட்டு. டைலாக் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட். நான் உண்மையிலே இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பாலச்சந்தர் படமாக தான் நான் இதை பார்த்தேன். ரியலி அப்படி தான் தெரிஞ்சது. அந்த ஸ்டைலு தான் மேக்கிங்கு எல்லாமே இருந்தது. அந்த குளம் எங்கேம்மா எடுத்தீங்க? எங்கே இருக்குது அது? சென்னையில் வேளச்சேரியில் இருக்குது. சென்னையே இப்படி காமிச்சது புதுசாக இருக்குது. அது ரயில்வே ஸ்டேஷன். நம்ம திரிசூலம் மலையை நம்ம எல்லாமே அந்த ஏர்போர்ட் சைடில் தான் காமிப்போம். ஏர்போர்ட் தெரியணுன்றதுக்காக காமிப்போம். இவங்க ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட் வச்சுருப்பாங்க கேமராவை. அது ஏதோ ஒரு வில்லேஜ் காமிக்கிறது மாதிரி இருக்கும். ஒரு மேக்கிங், செம மேக்கிங், ரொம்ப அருமையாக இருந்தது. நான் முன்னாடி எனக்கு சரவணன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி காமிச்சார். ரொம்ப வியப்பாக இருந்தது எனக்கு பார்த்துட்டு. இது ஒரு மணிரத்னம் சார் டைலாக் மாதிரி இருக்குது. ரியலி இந்த டீமே அற்புதமான டீமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமாவில் அடுத்த ஜென்ரேஷன் வந்துகிட்டே இருக்குது. பட் இது ஒரு ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு. இது ஒரு சூப்பர் ஜென்ரேஷனாக இருக்குது. அருமையாக இருக்குது. மியூசிக் டைரக்டரு, அப்புறம் எடிட்டரு, அந்த பாப்பா, நிறைய எல்லாமே குழந்தைங்க. பட் ஆனால் என்ன ஒரு மெச்சூர்டான ஒர்க்கு. பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக. நான் இப்போது எல்லாம் இப்போ இருக்கிற டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணி நாங்களாம் டயர்ட் ஆகிட்டோம். இந்த ஒரு சின்ன பசங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய விரைவில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நன்றி. கரிஷ்மாவுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி அடைவாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவாங்க. எங்களுக்கும் ஒரு படம் பண்ணுமா? ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கேன். டேட்டை மட்டும் கொஞ்சம் லாக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நடித்த மிருளானி, அப்புறம் நிஷாந்த் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. டெக்னீஷியன் குறிப்பாக மியூசிக்கு கேமராமேன் வரலன்னு சொன்னாங்க. மியூசிக் எக்ஸ்ட்ரானரி மியூசிக்கு, கேமராமேன் எக்ஸ்ட்ரானரி, எடிட்டிங் சூப்பர். உங்கள் எடிட்டருக்கு ஒரு ஒர்க் இருக்குது, சொல்லிட்டோம் ஆல்ரெடி. நம்ம படத்தில் ஒரு சாங் கட் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாருமே பெரிய லெவலில் வருவாங்க. கரிஷ்மா, உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸு, கண்டிப்பாக சக்ஸஸ் வரும், பெரிய டைரக்டர் ஆவாங்க. எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் மைண்டில் மண்டையில் ஏற்றிக்காதீங்க வெற்றியை. அது மட்டும் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய 80 வயசு வரைக்கும் படம் பண்ணலாம். அதை பார்த்துக்கோங்க. நன்றி. தேங்க்யூ.